ஒரே ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னா ரெண்டு விதம் தான். ஒன்று தோத்து ஜெயிக்கணும், இல்லாட்டி ஜெயிச்சதை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு ராஜாவும் ஒரு கோமாளியும் இருக்காங்க. கோமாளி ராஜா வேஷம் போட்டுறாரு, ராஜா கோமாளி வேஷம் போட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேத்துல யாரை பார்த்து ஃபர்ஸ்ட் சிரிப்பாங்க? கோமாளி ராஜா வேஷம் போட்டிருக்காரு இல்லையா, அவரை பார்த்தா சிரிப்பாங்க. எப்படி என்ன திடீர்னு கோமாளி ராஜா வேஷம் போட்டாங்க? அது மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, திடீர்னு நம்ம வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா என்ன இப்படி இருக்காங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, காஸ்டியூம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, ஏதோ மாதிரி இருக்காங்க இல்லையா, அப்ப நம்மள கோமாளின்னு நினைச்சிட்டு சிரிப்பாங்க. ஏன் கோமாளி ராஜா வேஷம் போடக்கூடாதா? அந்த கேரக்டருக்கு தான் மாத்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே உள்ள இருக்க மாதிரி இருக்க கேரக்டர் யாரா இருக்கும் தெரியாது. ஸோ இங்க நம்ம ஜெயிக்க போறோம், தோக்க போறோம், சக்சஸ், மூலதானம் எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டுதே தவிர அடுத்தவங்க மைண்ட் செட் கிடையாது. தோக்குறவே ஜெயிப்பியான், ஜெயிக்கிறவே தோப்பியான். ஆனா எல்லா இடத்துலயும் தோப்பானா, எல்லா இடத்துலயும் ஜெயிப்பானா கிடையாது. பாடம், நம்மளுக்கு ஒரு பாடம். நம்ம மைண்ட் செட்டை ஏத்துக்கணும். நம்ம மைண்ட் செட்டை ஏத்துக்கிச்சு அப்படின்னா பிசினஸ் கிடையாது, ஒரு பிசினஸ் கிடையாது. ஸோ திறமைன்றது ஒண்ணு மட்டும், திறமைகள்ன்றது உன்னோட கலந்து என்ன வேணாலும் பண்ண முடியும். நானே சமைப்பேன், நானே என் வேலை எல்லாத்தையும் பார்ப்பேன், நானே பிசினஸ் பண்ணுவேன், நானே எல்லாத்தையுமே எனக்காக பாத்துக்கிறேன்னு சொல்றியா, இதுதான் திறமைகள். இல்ல நான் வேலைக்கு போறேன், எங்க அப்பா பைக்ல இறக்கி விட்டு போறாரு, எவ்வளவு சம்பளம்? 5000 சம்பளம், பைக்ல இருந்து இறக்கி விட, பஸ்ல இருந்து. பிசினஸ் பண்றவங்க நடந்து கூட போக தயங்க மாட்டாங்க. ஸோ பிசினஸ்ன்றது தயக்கம் இல்லாத ஒரு தன்மானமானது. ஓகேவா?